வணக்கம். நம்ம மூளையோட செயல்பாடுகள் பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பத்தி தான் பார்க்கலாம்னு இருந்தோம். ஆனா இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு ஒரு 40 பேர் கிட்ட இறந்ததுனால, அந்த போதை சம்பந்தமான விஷயங்களுக்கு மூளையோட செயல்பாடு எப்படி இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். அதனால இன்னைக்கு சாராயம் ஏன் குடிக்கிறாங்க? அது குடிச்சதுக்கு அப்புறம் உடல்ல என்ன மாற்றங்கள் நிகழுது? ஏன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க? அதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப குடிச்சு அதுக்கு அடிமையாகி இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் என்ன? இதை பத்தி தான் இந்த வீடியோல முதல்ல சாராயம் குடிப்பதற்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு வகையில மன அழுத்தம் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, கவலை எல்லாம் பறந்துரும் அப்படின்ற நம்பிக்கையில குடிக்கிறாங்க. ஒரு சிலர் மற்றவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது அந்த ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக குடிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு அவங்களோட ஜெனடிக்ஸ்ல சாராயம் குடிக்கிறத தூண்டுற ஜீன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப அது குடிச்ச உடனே உடல்ல என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு பார்ப்போம். குடிக்கிறவங்களுடைய குடல்ல இருந்து லிவருக்கு போகுது, லிவர்ல இருந்து நேரா பிரெயினுக்கு போகுது. பிரெயின்ல இருக்கிற டோபமைன், ஆக்சிடோசின் அண்ட் குளுட்டமைன், காபான்ற ஒரு 4 முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் இதுக்கு இம்மிடியட்டா ரியாக்ட் பண்ணுது. அதாவது ஆக்சிடோசின் வந்து சொல்ல முடியாத ஒரு இன்பமான உணர்வை ஏற்படுத்துது. டோபமைன் தற்காலிகமா ஒரு இன்பத்தை கொடுக்குது, திருப்தியை கொடுக்குது. குளுட்டமினோட செயல்பாட்டை குறைக்கிறதுனால தற்போதைய நினைவு கத்துக்கின விஷயத்துல எல்லாம் மழுங்கடிச்சு ஒரு தளர்வை ஏற்படுத்தி கொடுக்குது. காபாவோடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுனால நரம்பு இறுக்கத்தெல்லாம் தளர்வடைய செய்து மூளையை ஒரு ரிலாக்ஸா செயல்பட வைக்குது. இதனோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பாருங்க. நன்றி.